அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான தெனாலிராமனுடைய கதையை பார்க்க போகிறோம். மக்களின் நலனுக்காக எத்தனையோ செய்துவிட்டோம், இன்னும் என்னென்ன செய்யலாம் என்றார் கிருஷ்ணதேவராயர் தன் சபையினரிடம். அமைச்சர் ராஜகுரு போன்றோர் செய்தவற்றுக்காக அரசரை புகழ்ந்தவாறே தவிர புது யோசனை எதுவும் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமில்லை, பேசாமல் இருந்த தெனாலிராமனை கூப்பிட்டு, பாருங்கள் அரசே, தங்களை புகழக்கூட முடியவில்லை தெனாலிராமனால் அப்படின்னு கோல் வேற மூட்டுறாங்க. சில நாட்களாயின. அழுக்கு படிந்த உடையணிந்த உழவு தொழிலாளி ஒருவர் அரசரை சந்திக்க வந்தார். அரசே, என் பெயர் மல்கான். வயலை உழுதுபோது சில பழங்கால நாணயங்கள் கிடைத்தன, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவற்றை கொடுத்தார். அரசர் அதை வாங்கி உற்று பார்த்தார். அதில் பிள்ளையார் உருவம் இருந்தது. உழவர் தொடர்ந்து, இதில் 70 நாணயங்கள் உள்ளன, இன்னும் கூட இருந்தது, ஆனால் அவை 3 பானைகளுக்குள் போய்விட்டன என்றார். என்ன பானைகளா என அரசர் திடுக்கிட்டார். ஆம் அரசே என்ற அவர், அரண்மனை எதிரில் 3 பானைகள் உள்ளன. ஒன்று அமைச்சருடையது, அடுத்தது சேனாதிபதியுடையது, மூன்றாவது கருவூல அதிகாரியுடையது என்றார் மல்கான். அவசரமாக குறுக்கிட்ட அமைச்சரும் சேனாதிபதியும், இவன் ஏதோ பைத்தியக்காரன் போல் இருக்கிறது என்றனர். உடனே சிரித்தவாறு எழுந்த தெனாலிராமன், அரசே, மல்கான் பொய் சொல்லவில்லை. 3ம் 3 நிறம், நீலம், மஞ்சள், பச்சை. அரசரின் உத்தரவுப்படி அவ்விடம் ஆராயப்பட்டது. 3 பானைகள் கிடைத்தன. நாணயங்கள் மல்காம் காட்டியது போலவே இருந்தன. அரசர் விசாரித்தார். உண்மை வெளிப்பட்டது. அமைச்சர்களும் மாட்டிக்கொண்டனர். அமைச்சர்கள் லஞ்சம், அந்த விவசாயி வருவதற்காக லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள், அரசரை காண்பிப்பதற்காக. குறைகளை தெரிவிக்க மக்கள் அரசரிடம் வரும்போது அவர்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அரசர் உதவியாக சிலருக்கு கொடுத்த பணமும் அதில் இருந்தன. அப்போது தெனாலிராமன், அரசே, இது பற்றி எனக்கு முன்பே தெரியும், எல்லோரும் அறிய வேண்டுமே, ஆகவே பாலிய நண்பர்களின் உதவியை நாடினேன். இவையெல்லாம் கருப்பு பணம், ஆனால் உண்மை வெளிப்பட்டு விட்டதே என்றார். பானைகளின் நாணயம் அரச கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. அமைச்சர் முதலானோர் கடுமையாக கோபிக்கப்பட்டனர். இனி அரசரை சந்திக்க வரும் மக்களின் துயர் துடைக்கும் பொறுப்பு தெனாலிராமனிடம் விடப்பட்டது. மேலும் அவருக்கு பாராட்டுகளும் கிடைத்தன. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? இந்த கதைக்கு நீங்களே ஒரு தலைப்பு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மகிழ்ச்சி. வணக்கம்.